You are watching Grace Television. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த செய்தியில் உங்களுக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்ற தலைப்பில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு எல்லா கண்களும் மறைக்கப்பட்டு விட்டது, நாங்கள் ஒரு தனித்து விடப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் ஒரு அனாதையாக இருக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அந்த தேவன் வேதத்தை படித்து பார்க்கும்போது எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே நேரத்தில் சகல காரியத்தையும் அவர் அறிந்த தேவன். எந்த பாதையில் போனாலும், நீங்கள் எதை யோசித்துக்கிட்டு இருந்தாலும், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், நீங்கள் எப்படி செயல்பட்டாலும் எல்லாம் அறிந்த தேவன் அவர். பிரியமானவர்களே, யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 24-25 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. யோவான் 2:24. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. படிக்கும்போது தெரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அறிந்திருக்கிறார். கூட இருக்கிறவங்க தெரியும், தூரம் இருக்கிறவங்க தெரியும், அவருடைய பிள்ளைகள் அவருக்கு தெரியும், அவரை விட்டு தூரமாக இருக்கிறவங்க அவருக்கு தெரியும். அறிந்திருக்கிறார்னா தெரிந்திருக்கிறார். எல்லாமே அவருக்கு அறிந்த ஒன்று தான். அப்போ இங்கே சொல்கிறார் எல்லாரையும். அப்படி இருந்து இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் எப்படிங்க எல்லாரையும் அறிய முடியும்? அதாங்க தேவன். ஒரு குறிப்பிட்ட சபைனா சபையை மட்டும் அறிந்திருக்க முடியும். இருக்கிற எல்லாரையும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஒரு ஏரியாவில்? ஆனால் ஆண்டவர் அதான் சர்வ வல்லவர். அவர் ஒரே நேரத்தில் சகலரையும் அறிந்தவர் அவர் என்று அறிந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கலை. சிலர்கிட்ட ரொம்ப கிட்ட போகல அவர். ஏன்னா அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்கள நம்பி ரொம்ப இணங்கி ரொம்ப கிட்ட போகலை. ஒரு அடி தூரமாக தான் இருந்திருக்கிறார் என்பதாக அதிலிருந்து விளங்குகிறது. 23 பாருங்கள். பஸ்கா பண்டிகை எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். இதை கண்டு அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அப்புறம்தான் சொல்கிறாரு, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மனுஷனை எல்லாரையும் அறிந்திருக்கிறார். அப்புறம் மனுஷருக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் அவர்தான் அறிந்திருக்கிறவர். ஆனால் அவரை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை என்பதாக சொல்கிறார். பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள், எல்லாரையும், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இன்னொரு தனிப்பட்ட ஒரு நபரின் வாழ்வின் தன்மையை கூட அவர் அறிந்தார். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் அவசரப்படுகிறவனா? அவன் கோபப்படுகிறவனா? அவன் பலவீனம் அடைகிறவனா? எல்லாம் முன்கூட்டியே அவருக்கு தெரியும். எல்லாரை பற்றி எல்லாருக்கும் உலகத்தில் தெரியாது. ஆண்டவருக்கு மட்டும்தான் சகலமும் தெரியும் என்பதை அறிந்திருக்கிறோம். யோவான் 21:17 என்ன படிக்கிறோம்? 3ஆம் தரம் அவர்
அவனை நோக்கி. பேதுருகிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பேதுருகிட்ட ஆண்டவர் பேசுகிறார். மூன்றாம் தரம், முதல் முறை ஒரு முறை கூப்பிட்டார், ரெண்டாவது முறை கூப்பிட்டார், இப்பொழுது மூன்றாம் தரம் மூன்றாவது முறை ஒரு வார்த்தை சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா எப்பவும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கார், பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே திரும்பவும் சொல்கிறாரு, அவங்க அப்பா பேரை சொல்லி, அவர் பேரை சொல்லி, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பையாக. மூன்றாம் தரம் கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பையாக என்றார். முதல் தரம் சொன்னார், ரெண்டாவது முறை சொன்னார், மூன்றாவது முறை சொன்னார், என்னை நேசிக்கிறாயா? இப்படி ஆண்டவர் ஒரே வார்த்தையை 3 முறை கேட்ட பிறகு அந்த மனுஷனுக்கு துக்கம் வந்து விட்டது. பேதுருக்கு துக்கத்தோடு அவன் சொல்கிறான், நான் எல்லாத்தையும் ஆண்டவரே துக்கப்பட்டு, நீங்கள் எல்லாம் அறிந்தவங்க தானே ஆண்டவரே, அதனால தானே உங்களை நாங்கள் பின்பற்றினோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும் என்றார். சரி, ரைட்டு, நீ பொறுப்பை விட்டுட்டு போன நபர், பொறுப்பை உணராத சில நேரத்தில் போன, அதனால் இப்போ சொல்கிறேன், என்னுடைய காரியத்தை நீ நிறைவேற்றணும். ஏன்னா உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில் என்று சொல்லியிருந்தேன். அதனால் எத்தனை சோதனை வந்தது, ஆனாலும் நான் அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருந்தேன். இப்போ சொல்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பையாக என்று. அப்போ இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறாரு பாருங்க, யோவான் 16 வசனம் 30. வசனம் 16:30. யோவான், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும், ஒருவன் உமக்கு வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க வேணும். அவர்தான் தேவன், அவர்தான் நம்மை தேடி வந்தார், நமக்காக அவர் தான் இருக்கிறார். அவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவரை விட்டு வேறு எங்கே போனாலும் சரி, எங்கே பழகினாலும் சரி, நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருங்க, உங்களால் ஜெயிக்க முடியாது, மேலே வர முடியாது. ஆனால் உங்களை ஆராய்ந்து அறிந்த தேவன், சகலவற்றையும் அறிந்த தேவன், பேதுருவை அறிந்த தேவன், சீஷர்களை அறிந்த தேவன் இப்பொழுது உங்களை அறிந்திருக்கிறார். அப்போ அறிந்து என்ன செய்வார்? உங்களை நடத்தப் போகிறார், உங்களை காத்து கொள்ளப் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கப் போகிறார், உங்களை உயர்த்தப் போகிறார், உங்களை மேலாக வைக்கப் போகிறார், உங்களை காத்து நடத்தப் போகிறார். எனவே தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் அறிந்த தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். சீஷர்கள் அறிக்கை பாருங்கள், யோவான் 16:30. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாம் உமக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தவன் சொன்னால் என்றும், ஒருவன் உம்மை வினவினால் பேசினால் திரும்பவும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீர் தேவனிடத்தில் வந்தீர். ஆண்டவர் இயேசு யார்? எல்லாவற்றையும் அறிந்தவர். எங்கே இருந்தார்? பரலோகத்தில் பிதாவாகிய தேவனோடு இருந்தார். இப்போ கூட அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அந்த ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? மீண்டும் முன்பு தேவனிடத்திலிருந்து வந்தீர்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் திரும்ப அவர் இப்போது பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்ற உணர்வோடு கூட தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தேவனை தேடுவோம், தேவனுக்காக வாழுவோம், தேவனை பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.